நம் மக்களுக்கு தேவை ஐடியாலஜி இல்லை, இமேஜ். அவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் தேவையில்லை, அபிமானம். நாம் வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புவியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம், வேளாண்மை படித்தோம். இதெல்லாம் தேவையில்லைன்னு மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இது புது பாடம்தான். அதையும் நாம் படிப்போம், அதையும் நாம் படிப்போம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் என்கிறார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார்கள். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு மேலே ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு தெரியும். நாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனாக தெரியுதான். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி. கவர்ச்சி எவ்வளவு. யார் வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்கிறான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியாக வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸு, லெனினு, ஏங்கல்ஸு, இங்கர்சாலு, சாக்ரட்டிஸு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங்கு, வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, எல்லாம் பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரே இளவும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சி தான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஆலை கரும்பாறையை கலைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய், கடைசியாக நான் வென்று முடிப்பேன், அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் ஏன் நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை. உணவு விஷமாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது, நீர் விஷமாகிவிட்டது, இந்த உயிர் தேவையான 3ம் நஞ்சாகிவிட்டது. இதிலே நம் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்ல போகிறோமா? ஆள் மாறி இருக்குது, ஆட்சி மாறி இருக்குது, ஆட்சி முறை மாறுமா? இதில் என்ன மாறிட போகிறது பார்ப்போம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்றுவிடல் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மவன் பாடியது எனக்குத்தான், உனக்குத்தான். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்றுவிடல், பொறுமையாக இருந்து வென்று காட்டடான். அதனால தான் எந்த பயில்ட்டையும் பேச்சு கிடையாது, எவன்டையும் பேச்சு கிடையாது. பேசியாச்சு பேசியாச்சு, இனி பேசுறதுக்கு ஒன்றுமில்லாத அளவுக்கு பேசியாச்சு. காற்று, கடல், மலை, மரம், செடி, கொடி, ஆடு, மாடு எல்லாம் பேசியாச்சு. உனக்கு நக்கலாகவும் நகைச்சுவாயிருக்குல்ல, ஒரு நாள் நீ என்னை தேடுவ. நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவ, ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவ, என்கிட்ட வருவ. நீ எதுவும் மாறாது. மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் தவிர எவனாலும் முடியாது. எந்த பிரச்சனைக்கும் வேறும் தெரியாது, தீர்வும் தெரியாது. மேலே வந்துக்கிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அது தெரியாமல் தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்களா? காலக்கோடு நல்ல வேலை என்னையை தோக்கடித்து உள்ளே வரவிடாமல் விட்டான்.
நான் உள்ள போய் இருந்தேன், நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில் தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேலே பாம்பத்து விட்டாங்களா இல்லை உங்கள் மேலே பாம்பத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிருந்துக்கு 10 லட்சம் கோடி கடன். நான் தான் பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவசம் வேற பெருவுக்க கேடு. தெருவா ஊர் ஊராக பேசுனேன். முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐயய்ய அப்படியா, 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி, பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான், வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்கள் சொல்கிற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்போ மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான்னு நான் சொன்னேன். நீங்கள் கேட்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று. நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்லை. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? எதுக்கு வந்திய? 6 சிலிண்டரு எப்படி கொடுக்குறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினா தான். நீ பிரபாகரன் மகன்டாவே, நம்மாழ்வார் மகன்டா, நீ கொடு. நான் மாட்டு சாணத்திலேருந்து சிலிண்டர் தயாரித்து என் பிள்ளைகள் கொடுக்குறேனால என்பார். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாதுன்னு வரமாட்டேன். போ, உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராது. நீ தான் கடவுளின் ஆட்சியை நிறுவிட்டிய. அப்புறம் நாங்கள் தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்லை. அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம்னு கேட்குறது இல்லை. படித்த இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15,000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா? எங்கிருந்து? பாருங்க, எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம், கடன் ஆகி போச்சு. வரும் தாய்மாமன் சீர் வரும். நீ பொண்ணு பார்த்துட்டு காத்துரு, தாலிக்கு தங்க வரும். தாய்மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனால் நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்கிறான். ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறான் பாருங்க. மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏது பேத்தி சொல்லிச்சு போட்டேன், பேரன் சொன்னான் போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதாக இருக்குது பார்த்துக்க. அப்பாடி. சரி என்ன செய்யறது, பிறந்துட்டாங்க கூட, போராடி இறந்துட்டான் ரொம்ப பேர். நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு பொழச்சிட்டு இருந்துருப்பேன். என்னையே கூட்டி கொண்டு வச்சு மண்டையை கழுவி நான் என்ன செய்கிறது அங்கே போயின்னு. நீங்கள் போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு. இங்கே பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே, அதான பிரச்சனை. நான் போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா எல்லா போராட்டம், வெயில், மழை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை. எதுவும் பயனில்லை.
ஆனால் என்ன நினைக்க வேண்டியிருக்கு, நம்ம விவசாயி மகன் அப்பா விதைக்கிறாரு முளைக்கலை, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கலை, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கலை. ஆனால் மறுபடியும் உழுது உழுது நம்பிக்கையோடு ஒரு விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு, ஏன்னா நிலத்தை தரிசு போட முடியாது. ஓசோ சொல்கிறான்ல, ஒவ்வொரு நாளையும் அறுப்பதற்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருதுன்னு. விதைப்போம். இந்த காலம் நமக்கானது. இந்த காலத்தையும் களத்தையும் நம் கைக்கு நகர்த்தணும். நம்மகிட்ட ரெண்டு என்ன இருக்குது, உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. திரும்ப திரும்ப அதே உண்மையும் நேர்மையுமாக நின்று கடுமையாக உழைப்போம், களத்தை நமதாக்குவோம். எத்தனை மனிதநேய ஆர்வலர்கள், சமூக பற்றாளர்கள், உரிமையாளர்கள் ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டு போடும்போது எவனாவது வந்து கேட்டானா? இந்த இந்திய கடலுக்குள் 850 பேரை சுட்டு கொண்டிருக்கான், இன்னும் சிறை பிடிச்சி சிறையில் வச்சிருக்கிறான். ஒருத்தன் கேட்க துப்பு இருக்கா? இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதும்போது, ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் கடிதம் தான் எழுதிக்கிட்டு இருந்தான், மீனவரை சிறையிலேருந்து விடுதலை செய்யுங்க, அது விடுதலை செய்யுங்கன்னு. இவர் புதிதாக வந்திருக்கிறவர், இவர் கடிதத்தை எழுதிவிட்டு அப்படியே இருந்து விடுவார்கள்னாரு. வந்த 2வது நாள் இவர் ஒரு கடிதத்தை போட்டு இருந்துட்டார். எங்க நான் வர்றேன், கைது ஒன்று சொல்லு பார்ப்போம், கைது ஒன்று சொல்லு. ஒரு சிங்களம் என் ஊரில் இருக்க மாட்டான், பூரா புழல் சிறையில் உட்காந்துருப்பான். அவனுக்கு தெரியும். அதனால இவனை எப்படியும் வரவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த கட்சி மட்டுமா, கார்ப்பரேட் கூட்டாண்மை முதலாளிகள் நம்மளை வீழ்த்துவ நினைப்பார்கள், துடிப்பார்கள். வந்தால் மலையை தொடவிட மாட்டான், குவாரியை தொடவிட மாட்டான், மணலை தொடவிட மாட்டான், நீரை விற்காத வெளியில் போ, தண்ணி விற்பனைக்கு இல்லைம்பா, பள்ளியை தரம் உயர்த்துவான், கல்வியை தரம் உயர்த்துவான், மருத்துவமனை தரம் உயர்த்துவான், நம்ம வியாபாரம் படுத்துகிறோம். இது தெரியாதா? நான் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கு வந்தவன் அல்ல, 95 விழுக்காடு என் மக்களுக்காக வந்தவன். இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார் லெனின். அது நடக்கும். தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, வேலை கிடைக்காது. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்ஸு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவ எல்லாம் தெருவுக்கு வருவான். வரும்போது என்னை தேடுவான். நான் அந்த கடை சீட்டு கொடுத்துருக்கான் ஒரு ஆண்டுக்கு, ஏதாவது வேறு நாட்டில் போய் படுத்துக்கிடுவேன். ஆமாம், பேட்டி பாப்பா தூரத்து. எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. அது கேட்குற போதெல்லாம் மதித்து பேசிட்டு இருந்தோம்ல. ஒன்றுமே பேசாதவரை கொண்டாடுறது, பேசுகிறவனை துண்டாடுறது. அவரை அப்படி தாங்க பேசிட்டு பாருங்கிறது. எப்படி நீ? அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கச்சத்தீவை கொடுத்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியல. கொடுத்ததான் என்று 2 கட்சியும் சொல்லுது. கொன்று குவித்த கட்சிகள், கூட நின்ற கட்சிகள்லாம் இன்னும் அதிகாரத்தில், இன்னும் வென்று நிற்கிறார்கள், இன்னும் களத்திலே நிற்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் எல்லாத்தையும் மறந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கிறார்கள். இப்போ தான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய ஈனப்பய, துரோகப்பய. அப்படி இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். நீ அவனோட நின்று அற்ப பதவிக்காக என் இனத்தை கொன்று குவிப்பதை வேடிக்கை பார்த்து நின்ன, இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்ப சீட்டு திமுக காரன் போடலைன்னா ரோஸ்தோடு இருந்துன்னா தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டவனை வெள்ள வச்சு அங்கே போய் அவன் நிற்கிறாப்ல. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியாக மாறிடுச்சு. வந்துட்டாப்ல. தீய சக்தியின் வாக்கை வாங்கி எங்கள் ஊரில் கீரை ஆகும், கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரை சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது. திமுகவால் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி.
நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். நான் புதைச்சிருப்பேன். திரும்ப கொடுமை கொடுமை. எப்பமா போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். அதனால என்ன, என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், மிகுந்த ஒரு வழியோடு நாம் நிற்கிற பிள்ளைகள். அவர் மாதிரி இல்லை, வழியோடு நிற்கிறேன் வழியோடு, அந்த வழி இல்லை. அவர் அந்த வழி இல்லை, அவர் எந்த வழின்னு சொல்லவே இல்லை. கண்ணு முன்னாடி நம் மொழி சிதைந்து அழிந்து போச்சு, நம் இனம் அழிஞ்சு போச்சு. எந்த உரிமையும் நமக்கு இல்லை. நிலம் வளம் எல்லாம் திருடப்படுது, எல்லாம் களவு போகுது. அதே மீத்தேன் எடுப்பாக மறுபடியும் ஸ்டெர்லைட் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அடியில் அகர்வால் நேரடியாக வாழ்த்து போடுறானே, என்ன பெரிய தம்மைனா சின்ன தம்மைனா, அவன் எதுக்கு வாழ்த்து போடுறான்? அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்கிறான். அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து கத்தி குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு 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 பிரச்சனைனா ஆமக்கறி தின்னா இல்லையான்னு உங்கள் ஒத்த டேய் உங்களையெல்லாம் டேய் ஏடா நாய், உனக்கு தமிழில் எங்கே இருக்குது, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது, என் தலைவன் நின்ன திசை தெரியாது நாய். ஆடு ஆடு இப்போ தான் இருக்குது, ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு உள்ளே வந்திருந்தீன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? என்னடா அவ்வளோ பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்கள் ஆள் சும்மா இருக்காமல் எது சொன்னாலும் அங்கே போய் சொல்லுங்க பாப்பல. நீங்கள் ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தது, அங்கே போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்போ ரஷ்யாவில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குன்னப்பா. அப்போ இந்தியாவில் AK-74 இல்லை. இப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அது அங்கே போய் சொல்லுங்கள். அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்? பெரிய அதனால தான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேச்சுறீங்கடா. ஆனால் பச்சை மட்டை வைத்தியம் உறுதி தான், உறுதி தான் வைக்கல. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பித்தோம், சுழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம், அப்புறம் 18 ஆகணும், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆகணும், இப்போ 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1,80,00,000 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிடுது, என்ன ஆயிடுது? நாய் வேயெல்லாம் அழும்போது நாங்கள் 4 வச்சுருக்கோம், 40 ஆக முடியாத. உயர்ந்த நோக்கம் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ. நீ என்னை கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள். ஏன்னா நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கேன். நீ வந்து அதனால் என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள், உலகம் முழுமைக்கு இருக்கிற இன்னுயிர் சொந்தங்கள், நம் உடன் பிறந்தார்கள், நம் தம்பி தங்கைகள், பெற்றோர்கள் எல்லாம் உன்னை நம்பி நிற்கிறோம் என்று என்னை சொல்லுகிற போது அதையே உங்களுக்கு சொல்ல நான் முனைகிறேன். நான் உங்களை நம்பி நிற்கிறேன். என்னுடைய அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கையே நீங்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் பெரு நெருப்பாக பற்றி எரியணும். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவேம் என்கிற கோட்பாடு அப்படியே இருக்கிறது. இதுவரை நடந்தது கடந்ததை அழித்து விடுங்கள். இன்றுதான் 2010 மே 18 இதே நாளில் நாம் மதுரையில் தொடங்கியதை இன்று நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் திடலிலே அவருடைய பெயரை தாங்கியிருக்கிற இந்த நகரிலே நாம் இன்று தொடங்குகிறோம், இன்று புதிதாக பிறக்கிறோம் என்ற புத்தெழுச்சியை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை இன்று தொடங்கப்படுகிறது, இந்த நொடியிலிருந்து தொடங்கப்படுகிறது என்ற புதிய உற்சாகத்தை நீங்கள் அடையும். 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டு கால தேர்தல் அரசியல் எல்லாத்தையும் கழித்து விடு, மறந்து விடு.
இந்த இடத்திலிருந்து புதிதாக பிறந்தோம் என்ற உணர்வை பெற வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 31 தேர்தல் இருக்கிறது. உறுதியா 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்கிறோம். நீ கவலையே படாத, எங்கேயும் போக முடியாது. நம்ம மக்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நாம் இருக்கிற எல்லா காயத்திற்கும் ஒரே மருந்து நாம தான். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமானதாக இருக்கும். அதனால் அவங்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடும். நீ அதை பற்றி கவலைப்படாமல் இரு. ஆனால் ஒன்று, அண்ணன் சொல்கிறத மட்டும் கேட்டு. நாம் பேசினோம், வெற்றியை தரவில்லை. இனி பேச மாட்டோம், வெல்வோம், தருவோம். பேசிட்டோம். நம்ம பேசலைன்னா பழைய பேச்சை கேட்க தொடங்குவோம். படமாக போட்டு காட்டினேன். இப்படி வேலையை கொடுப்பேன், இப்படி கல்வியை கொடுப்பேன், இப்படி இதை கொடுப்பேன், இப்படி நீரை பெருகுவேன், இப்படி விவசாயத்தின. அவனுக்கு அது புரியல. மறுபடி இந்த ரீரிலீஸ்ன்னு பண்ணுவாங்களே, அப்படி ரிலீஸ் பண்ணும் இருக்குது போட்டு பாரு. கேரளாவில் இருந்தெல்லாம் பேசுகிறான், ஏப்பா என்னப்பா அவருக்கு போடாமல் விட்டீங்க அப்படின்னு. இந்த நாள் நமக்கு ஒரு புதிய நாள் தான், உற்சாகமான நாள் தான். நம்ம இப்போ கட்சி ஆரம்பித்து விரைவில் ஆட்சியை பிடிப்போம், அவ்வளோதானே. இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், விரைவில் ஆட்சியை பிடிப்போம். இங்கே எதுவும் மாற போகிறதில்ல, அப்படியே தான் இருக்கும். நாம் வராத வரை நம்ம வந்து தான் மாற்றணும். அதனால் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது என்கிறார் தலைவர். பழத்தை பெருக்குவோம், படையை பெருக்குவோம், மக்கள் நம்மளை தேடி வருவார்கள். அதுவரை நாம் களத்தையும் காலத்தையும் தயாரித்து கொண்டிருப்போம். உறுதியாக நீங்கள் கவலையே படாதீர்கள். நம்ம உயிர் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல. நமக்கான காலத்தை, தனக்கான காலத்தை உருவாக்கியவன். இது நமக்கான காலம், நாம் உருவாக்கிய காலம். நாம் விதைத்த அளவுக்கு, விதைக்க வேண்டிய அளவுக்கு விதைத்து விட்டோம். இனி முளைக்கும், விடுதலையாக முளைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். தோல்வி என்பதே நமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே நம் எல்லை. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அமைதியாக எப்படி பாதுகாப்பாக வந்தீர்களோ அப்படி கூடி பாதுகாப்பாக வீடு சென்ற பிறகு எனக்கு செய்தி அனுப்புங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நாம் தமிழ். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை.